ஹவ் டு ஆர்டர்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பசங்களுக்கு கிட்ஸ்க்குலாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் நம்ம ஆர்டர் கொடுக்கக்குள்ள நெட்டில் மோஸ்ட்லி வந்து நம்ம நெட்டில் தான் ஆர்டர் கொடுப்போம் இல்லையா? அப்போ அதுமாரி ஆர்டர் கொடுக்குறப்ப நம்ம வந்து 8 வயசு பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வயசு பசங்களுக்கான மெஷர்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். ஒரு 2 சைஸ் வந்து இன்க்ரீஸ்டாக நம்ம கொடுத்தோம்னா தான் அவங்க வந்து முன்ன பின்ன எடுப்பாங்க. சில பேர் ஸ்லிம்மாக இருப்பாங்க, சில பேர் ஸ்டவுட்டாக இருப்பாங்க, சில பேர் மீடியமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அந்த ஏஜ் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சேஃப் அண்ட் செக்யூருக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம இது மாதிரி ஒரு 2 சைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். 2 to 3 சைஸு. நம்மளோட பசங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டவுட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சில குழந்தைங்க வந்து அந்த ஏஜுக்கான ஏஜில் மட்டும்தான் வளருவாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப லீனாகவும் இருப்பாங்க சில பேர். ஸோ அதுக்காக வந்து நம்ம ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்களா ஸ்டவுட்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 2 இல்லை 3 சைஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். இப்போ என்னோடய கிட்டுக்கு வந்து அவன் வந்து இப்போ தான் வந்து 4th படிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து நான் வந்து 10 இயர்ஸ்க்கான 8 இயர்ஸ்னால் ஒரு 10 இயர்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் தான் நான் ஆர்டர் கொடுத்தோம். ஸோ நல்லா வந்துச்சு எங்களுக்கு. இதை மாதிரி கோட் சூட்லாம் நம்ம ஆர்டர் கொடுக்குறோன்னா இதை மாதிரி நம்ம கொடுத்தோம்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, பேண்ட்டும் அதுமாரி நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து இது மாதிரி ஆர்டர் கொடுக்குறப்ப பார்த்து கொடுத்துக்கணும். நம்ம அதே சைஸை வந்து சேம் சைஸ்லாம் கொடுத்துடக்கூடாது. ஒரு 2 சைஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரியும் நம்மளோட பேபிஸோட நம்மளோட சைஸஸ் என்னன்னு நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரியும். நம்ம வெளியில் நம்ம கடைகளில் வாங்குறப்ப கூட நம்ம வந்து தைக்கிறோம்னா வந்து அது வந்து வேறு. பட் நம்ம ரெடிமேடாக வாங்கக்குள்ள பிராண்டடான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குகிறோன்னா நம்மளுக்கு 30னா கரெக்டாக 30 சைஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. பட் நம்ம வந்து அன்பிராண்டடுக்கு போயிடுவோம் இல்லையா? கொஞ்சம் சின்ன கடைங்களுக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுமாரி இடங்களில் போய் நம்ம வாங்குறக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அதுவுமே வந்து ஒரு 2 சைஸு எக்ஸ்ட்ரா வாங்கினா தான் நம்மளுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம அன்பிராண்டடாக போனோம்னாலே எந்த ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி சின்னவங்களுக்காக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம போடுற ட்ரெஸ்ஸை விட அடுத்த சைஸை தான் கொடுக்கணும். நம்ம ஒரு சைஸ் 2 சைஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். நம்ம லேடிஸ்க்காக இருக்கக்குள்ளே வந்து இப்போ 32 போடுறாங்கன்னா 34 அதை மாதிரி கொடுக்கணும். 36னா 38 அதை மாதிரி ட்ரெஸ்ஸஸில் ப்ளவுஸோ இல்லை வந்து சுடிதாரோ வந்து 32னா 34 சைஸ் கொடுத்தீங்கன்னா தான் நெட்டில் ஆர்டர் கொடுக்குறக்குள்ள நம்மளுக்கு வந்து கரெக்டான சைஸே நம்மளுக்கு வேர் பண்ண முடியும். அதில் ஆக்சுவலாக இருக்கிற அதே சேம் சைஸஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டைட்டாக தான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அந்த சைஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சைஸஸாக நம்ம கொடுக்கணும். இப்போ ஷர்ட்ஸு மென்ஸுக்குமே ஷர்ட்ஸ் வாங்குறக்குள்ள 38ன்னு வச்சுக்கோங்க. 38னா 40 அது மாதிரி தான். அன்பிராண்டடாக இருந்தால் அதுமாரி அடுத்த சைஸ் தான் கொடுக்கணும். 32னா 34, 36னா 38 தான் கொடுக்கணும். அதுமாதிரியே வந்து அந்த ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட்லாம் கூட போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. பிராண்டட்னால் அதே சேம் சைஸ் கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம சைஸை வந்து நோட் பண்ணிட்டு போகணும் நம்ம ட்ரெஸ்க்கு வாங்க போகிறப்ப. அன்பிராண்டடோ இல்லை இந்த ரோட் சைடுங்களில் நம்ம வாங்க போவோம் இல்லையா? சம்டைம்ஸு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கக்குள்ளே வந்து நம்ம சாதா கடைகளில் வாங்கக்குள்ளே அடுத்த சைஸை கொடுத்தே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆப்ஷனே கிடையாது. ரிட்டனை வந்து அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க அவங்க, எக்ஸ்சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டே அடுத்த சைஸை கொடுத்து வாங்கிக்கோங்க. அதேமாதிரி வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ரெடிமேடுக்கு போகிறக்குள்ளே அதை வந்து ஸ்டிச் பண்ணாமல் போடாதீங்க. ஸ்டிச் பண்ணாமல் போட்டோம்னா அது வேஸ்ட்டு தான். அந்த ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆகிடும் அந்த ப்ராடக்ட்டு. நம்ம வாங்கி முதல்ல வந்து ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, சில பேர் எல்லார் வீட்லேயுமே நம்ம மிஷின்ஸ் கண்டிப்பாக நம்ம மிஷின் வாங்கிடணும். மிக்ஸி கிரைண்டருக்கு அடுத்ததாக வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் என்னென்னா வந்து இந்த டெய்லரிங் மிஷின் தான் இருக்கணும். அதை வச்சு நம்ம ஒரு லைன் கோடு போட கற்றுக்கிட்டனாலே போதும். நம்ம இந்த ட்ரெஸ்ஸுலேயே நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த ஒரு லைன் போட்டாலே போதும். அதான் வந்து நம்மளுக்கு ஓரம் அடிக்கிறதுன்றது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை என்னென்னா, நீங்கள் எல்லாருமே டெய்லரிங் மிஷின் வாங்கிட்டு அதை அது ஒரு ஓரம் அடிக்கவாக கற்றுக்கணும் நம்ம. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிஸி டைமில் போனோம்னா 50 ருபீஸ்க்கு மேலே கூட சார்ஜ் பண்ணுவாங்க. சம் பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லைன் அடித்து கொடுக்கணும்னா, ஓரம் அடிக்கணும்னா. ஸோ நம்ம வந்து வீட்டிலே வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு
ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓரம் அடிச்சுட்டு அப்புறம் போட்டோம்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு, நல்ல லைஃப் லாங் கொடுக்கும் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு. அதேமாரி வந்து எல்லாருமே வந்து இந்த லைனிங் அந்த லைன் அடிக்க கற்றுக்கிட்டு அதை செஞ்சிடணும் நம்ம. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகும் மணி. எல்லா டைமும் வந்து டெய்லரிங் கடைகளுக்கு போனோம்னா அதுவே நம்ம 4 பேர் இருக்கோன்னா பர்சன், அதுவே ₹200 எக்ஸ்ட்ராவாக வந்துடும் உங்களுக்கு. எப்படி இயர் ஃபுல்லாக நம்ம 2 to 3 டைம்ஸ் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம். தீபாவளி, பொங்கல், எல்லாரோட பர்த்டேஸும் எல்லாருமே ஆளுக்கு ஒரு 3 ட்ரெஸ் எடுத்தோம்னாலுமே கூட ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ராவாக அந்த ஓரம் அடிக்கிற காஸ்ட்டே வந்து உங்களுக்கு பர் இயருக்கே வந்து 500க்கு மேலே போயிடும். ஸோ நம்ம ஒரு மிஷின் வாங்கிட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டு. நீங்களும் வாங்குங்க கண்டிப்பாக. ஓரடிச்சு சரி பண்ணி இதுமாரி போட்டுக்கோங்க ட்ரெஸ்ஸஸ்லாம். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பாய். ஸ்ரீ ஃபேமிலி.